தீபாவளி தல தீபாவளி தீபாவளி தல தீபாவளி குஜாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. சொல்லுங்க சஞ்சய், மக்களுக்கு விஷயம் சொல்லிடுங்க. மக்களுக்கு ஹாப்பி தீபாவளி மக்களே. ஒரு மெசேஜோட ஆரம்பிக்கலாம். சோ உள்ள இருக்கிற சந்தோஷம், சாரி அந்த வன்மம், கோபம் யாரெல்லாம் இது பண்றோமோ, சோ வெடியை கொளுத்துற மாதிரி நம்மளும் சேர்ந்து இந்த தீபாவளியோட எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு ஒரு அழகான இதுக்கப்புறம் வர டேஸ் எல்லாம் சூப்பரான அழகா வந்து நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து சொல்றேன். ஓகே, ஸோ எல்லாரும் சேஃபா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அண்ட் சேஃபா செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே சூப்பர். ஸோ இன்னைக்கு எபிசோடே பாத்தீங்கன்னா, அதாவது தீபாவளி செலிப்ரேஷனை தாண்டி தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி ஃபயரா இருந்துச்சு. ஒரு படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு. காமெடி வேணுமா காமெடி இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் திட்டு வேணுமா திட்டு இருக்கு, ரோஸ்ட் வேணுமா ரோஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி பக்காவான ஒரு ஃபுல் மீல்ஸான ஒரு எபிசோட் தான். இதுதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் வீக் எபிசோட் கூட இவ்வளோ ஃபயரா இல்ல. பட் இந்த வாரத்தோட சண்டே எபிசோட் வந்து பிரிஸ்டாரு சேதுவன்னா. ஸோ அதனால வந்து அந்த ஃபுல் பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். சம்மன 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 சம்மன. ஸோ எஸ், ஸ்டார்டிங்கே என்ன ஆகுது அப்படின்னா, சேதன் வந்து அப்படியே ட்ரெடிஷ்னல் அட்டையர்ல இன்னைக்கு வந்தாரு. வெள்ளையில வந்து பயங்கரமா வந்து எல்லாருக்கும் தீபாவளி விஷயம் சொல்லி வீட்டுக்குள்ள போற போது பாத்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து நம்ம பிரச்சனைகள் பேச வேண்டாம், ஸ்வீட்டான விஷயங்கள்லாம் சில கியூட்டான விஷயங்கள்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால என்ன கியூட்டான விஷயங்கள் அப்படின்ற போது எடுத்தோடனே கானா வினோத்தை கூப்பிட்ட உடனே மக்கள் எல்லாம் வந்து பயங்கர கைத்தட்டல். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே அவருக்கு வந்து பயங்கரமான ரிசப்ஷன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பிக் பாஸ் டீமுமே பார்த்து அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்லயே. ஸோ கானா வினோத் அதுக்கப்புறம் அவர் எழுப்பினோடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அந்த செக்மெண்ட்டே செம்ம பிளாக் பஸ்டரா இருந்துச்சு. திவாகரை வந்து ஏன் வச்சு செய்றீங்கன்னு கேட்கிற போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு. தலையில வந்துட்டு மசாஜ் பண்ணா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நீங்க வேணாம்னு சொல்லணும், ஆனா அது வந்து பண்ணிட்டே இருக்காராம். அதுக்கப்புறம் வந்து ஆக்டிங் பத்தி கேட்கிறப்போ இங்க மட்டும் கிணறு இருந்தா 6 பேர் சூசைடே பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா வந்து கலாய்ச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் சேது வந்து ஓப்பனாவே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. அதாவது நீங்க பண்றது வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வைரலே ஆயிடுச்சு அப்படின்ற போது. ஸோ அது வந்து அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கு. ஆமா, அதுக்கப்புறம் வந்து திவாகரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆயிட்டாரு அதுல. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஓப்பனிங். அதுக்கப்புறம் விக்கல் விக்ரமோட அந்த அந்த எலி ஆக்ட், விக்கல் விக்ரம் அப்புறம் பிரவீன் ராஜ் அதுக்கப்புறமா வந்து சபரி. ஆமா, எலி ஆக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆன் ஸ்பாட்ல அண்ணன் பேர் சொல்ல சொல்ல அவங்க வந்து பயங்கரமான ஒரு ஸ்கிட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து வீட்டுல கியூட்டா போகுது அப்படின்னு சொல்லி இந்த 2 விஷயம். அதாவது பாரு எவ்வளவு பேர் இருக்காங்க, 18 பேர் இருக்காங்க, ஆனா கியூட்டா பண்றதே பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் அப்படின்றது தெளிவா வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க சஞ்சய், இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்டோட உங்களோட கருத்து சொல்லுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அதான் இல்ல, செக்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதான் நீயே சொல்லிட்ட, சூப்பரா இருந்தது. ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷனோட ஆரம்பிக்கிறாங்க. தீபாவளி வாரம் இல்லையா, சோ அதை தாண்டி ஆனா இது ஒரு அதான் வினோத் பண்றது சூப்பரா இருக்குன்னு சொல்லி வைரலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு ஓப்பனா. சோ அதனால இவர் இந்த காம்போவே திருப்பி திகட்டாம சூப்பரா கொண்டு போகணும். ஓகே வைரல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஏதோ பண்ணணும்னு பண்ணாம இப்போதைக்கு எவ்வளவு அழகா நேச்சுரலா பண்ணாங்களோ அதே மாதிரி போச்சு அப்படின்னா வந்து சூப்பரா இருக்கும்னே சொல்லுவேன். அண்ட் ஓகே விக்ரம், நீ சொன்ன மாதிரி விக்கல் விக்ரம், பிரவீன் ராஜன் சபரியும் சூப்பரா பண்ணும். அது எப்படின்னா நீங்க எடுத்து பண்றத இவர் பேர் சொல்ல சொல்ல அந்த டைமிங்ல அடிச்சதுலாம் வந்து சூப்பரான விஷயமா நான் சொல்றேன். சோ அதான் நல்ல ஓப்பனிங், நல்லா இருந்துச்சு, சூப்பரா. அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து பிரச்சனையை பேசிடலாம் அப்படின்னு சொல்லி சேதன் அவர் ஃபயர் மூடுக்குள்ள போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்து உள்ள போறாரு. ஸோ உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா அந்த கேப்டன்சி விஷயம் தானே, தலை 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 பட்டம் தலைப்பட்டம் ஏன் பறிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்தோடனே துஷார் கிட்ட வந்து கேக்குறாங்க. ஸோ துஷார் வந்து நல்லா மழுப்புறாரு, ஏதோ ரீசன் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்குறப்போ வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, வியானா வந்து ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பார்வதியை வந்துட்டு வச்சு செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி. ஸோ பார்வதி பத்தி என்ன சொன்னாங்கன்னா, பார்வதி வந்துட்டு அடிக்கடி அந்த கிச்சன் ஏரியால வந்து உட்கார்றது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சேதுவனாவே சொன்னாங்க, இது வந்து உங்க வீடுனா நீங்க எப்படி வேணா உட்காரலாம்,
பட் இது ஷோ அப்படின்றப்போ 4 பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருக்கும். ஸோ அது மாத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போ வியானா வந்து சூப்பரான பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அதாவது என்னன்னா நான் வந்து ஒரு கேப்டன் கிட்ட தான் போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். அந்த சோத்துல வந்து உப்பு ஜாஸ்தி போட்டு வச்சுட்டாங்க கஞ்சியில. ஸோ அதனால வந்துட்டு அதை பத்தி நான் கேப்டன் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்றேன். பட் அவரு வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது வந்து தட்டி விட்டாரு அப்படின்றப்போ ஆடியன்ஸே கிளாப் பண்ணாங்க. ஸோ சேதன் அப்பதான் திருப்பி துஷார் கிட்ட வந்தாரு. என்ன துஷார் இது வீட்டுல ஒருத்தவங்க வந்துட்டு நீங்க 2 வீட்டுக்கும் தான் கேப்டன். ஒரு வீட்டுக்கு மட்டும் நீங்க கேப்டன் கிடையாது. அப்ப 2 பேரோட பிரச்சனை நீங்க அட்ரஸ் பண்ணணும் ஒரு கேப்டனா. பட் எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்ற போது துஷாரும் வந்து அப்படி இப்படி சமாளிக்கிறாரு. அதுக்கு நடுவுல கனியாக்காகவும் பாத்தீங்கன்னா நல்ல மாஸ்டர் மைண்டுங்க நீங்க அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் துஷாருக்கு வரப்போது பாத்தீங்கன்னா துஷார் வந்து எவ்வளவு கேர்லெஸ்ஸான ஒரு கேப்டனா இருந்தாரு அப்படின்றத அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம எவ்வளவு அதுதான் அப்போ நம்ம சொல்லுங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த கேப்டன் விஷயம்ங்கிற அப்ப நீயே வந்து ஒரு கேப்டனா ஒரு மைக் போடுறது இல்ல. அதாவது நீ உள்ள போயிட்டு வர எஃப்ஜே சொல்லி தான் உனக்கு தெரியுதுங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாரு. அண்ட் எஃப்ஜே 2 வாட்டி தூங்கிருக்காரு, நாய் குலைக்குது. அப்போ நீங்க ஒரு கேப்டனா என்ன பண்ணணுங்கிற ஒரு இதுவே இல்ல. ஏதோ வேற இதுல நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி அதுவுமே சொன்னாரு, நீங்க வேற ஏதோ டிஸ்ட்ராக்ஷன்ல இருக்கீங்க. சோ அவங்க வீட்டுக்கு உள்ள போன காரணம் என்ன, அதுக்கேத்த மாதிரி விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேப்டனுங்கிறது ஒரு பவர், அதை எடுத்து ஜாலியா நீங்க பண்ணலாமே, எதுக்கு நீங்க தயங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அப்கோர்ஸ் அதுதான். ஏன்னா முதல் முறையில ஒரு கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ அதுக்கான பவர் வந்து யூஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இல்ல. ஃபுல்லா பலூனாக்கா கூட சுத்தி சுத்தி பலூனாக்கா வந்து துஷார் வந்து பலூன் செஞ்சு வேணும், விட்டா. பலூன் வேணும், பலூன் பலூன் வேணும் அண்ட் அப்படின்னு அதே சொல்லி மாதிரி சேதுவண்ணா ஒண்ணு சொன்னாரு சூப்பரா. இவர் வந்து மாஸ்க் எடுத்தாரு, நான் பேசாம வந்து எல்லாத்தையும் பண்ண வேணும், அதுக்கான மீனிங் வந்து இதுதான் போல அப்படின்னு ஒரு ரோஸ்ட் வச்சு விட்டாரு. இல்ல இப்படிதான் இருக்க போறேன்னு சொல்லி முன்னாடி ஹிண்ட் குடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ பயங்கர ரோஸ்ட் துஷாருக்கு. அப்ப துஷார் வந்து சொல்றாரு, இல்லண்ணா நான் வந்து இது வரைக்கும் ஆனதுதான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் திருப்பி நல்லா ஆடி நல்ல நல்ல தலையாவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்ப நீங்க நல்ல அது வந்து தலையெல்லாம் விஜய் ஆவுங்க. சர்மா. அது உங்க கையில தான் இருக்கு. ஆனா கவனம் வந்து பாத்து நான் எதுக்காக ஆடுறீங்க, என்ன ஆடுறீங்கன்றத வந்து பியூட்டிஃபுல்லா அவர் வந்து தெளிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, ஏன் துஷாரோட கேம்க்கு எடுக்கிறதே அரோரா தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், துஷார் என்ன கை குழந்தையா? துஷாரு ஒரு கண்டஸ்டன்ட் தான். அவனுக்கு எங்க போச்சு அறிவு? எல்லாருக்குமே தான் கேம் ஆட தான் வந்திருக்காங்க. சோ ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணலாம். மேபி அரோரா வந்து இந்த செடியூசிங் மேட்டரே வந்து ஒரு ஸ்கில்ல ஒரு ட்ரிக்காவே யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஒரு சும்மா வந்து நான் செடியூஸ் பண்றேன், ஒருத்தன் வந்துட்டு நான் வீக் ஆக்குறேன் அப்படின்றதும் ஒரு ஸ்கில்லா இருக்கலாம். அது வந்து யாருக்கு தெரியும்? கேம் பிளான் எப்படி வேணா பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதனால வந்துட்டு எந்த வலையிலும் விழுந்துடக்கூடாது அப்படின்றது அந்த பிக் பாஸ்ல மெயினான விஷயம். ஸோ துஷார் வந்து இன்னைக்கு வாங்கின அந்த ஃப்ரைல வந்துட்டு திருப்பி அவர் அடுத்த வாரம் நல்லா பண்ணுவார் அப்படின்றத நம்புறோம். பிகாஸ் ஒரு பொட்டன்ஷியல் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்கோம். ஸோ துஷார் அப்படி பண்ணுவார் அப்படின்றத நம்பி அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஓகே. கமு 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 த டாக்ஸிக் யங் மேன் கமுருதீன் ஓட லீலைகள் தான் வந்து வீட்ல நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். டெய்லி தான் பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட்லயுமா சண்டே எபிசோட்லயுமா பயங்கரமா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அது என்ன இஷ்யூ அப்படின்னா ஒரு பிரேக் போகும்போது பிரேக்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து அதுக்கு முன்னாடி அந்த இதான் அந்த கத்தி குத்துற டாஸ்க்ல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யார் வந்து முதுகுல குத்தி ஜெயிப்பாங்க உங்களுக்கு தோணுதோ அப்படின்றப்போ ஒவ்வொரு பேரா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஆதிரியே வேற யாரோ பேர் தானே சொன்னாங்க. ஆனா வந்து கமருதீன் வந்துட்டு ஆதிரிய பேர் சொல்லி வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து உள்ள சொல்றாங்க மாதிரி ரீசன் சொன்னாரு. அப்ப சேது சொன்னாரு, சரி உங்களை பர்சனலா நான் கேட்கல, கேமுக்குள்ள கேமா வச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதுல ஒரு பிரேக் போனதுக்கு அப்புறமா கமருதீன் வந்து பயங்கர டென்ஷன், ஏய் யார் நீ, ஏய் நீதான் அரசா நீதான் அரசா, ஏய் நீ அரசா அப்படின்ற மாதிரி ஆதிரை கிட்ட போயிட்டு பயங்கர அப்படியே சொடக்கு போட்டுலாம் பேசி நீ யாரு முதல்ல, அப்புறம் வந்து நான் அங்க வந்தேன்னு வச்சுக்கோன்ற மாதிரி பயங்கர ஒரு டாக்ஸிக்கான பேச்சு, ஒரு பொண்ணு கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு நேஷனல் மீடியால வந்துட்டு. பட் அவர் வந்து இப்படிதான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ வெளியில இருந்து வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. மெயினான என்ன பிரச்சனை ஆக்சுவலி மக்களுக்கு வந்து இது சரியா புரியல. சில பேருக்கு வந்துட்டு டிவி ஷோ பாக்குறப்ப வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி. நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ண நான் சொன்னேன் லைவ்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஆஹ் ஆதிரை வந்துட்டு பாத்தீங்கன்னா சாரி ஆதிரை வந்துட்டு அரோரா கிட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா கமருதீன் வந்துட்டு நானும் கமருதீனும் ஒர்க் பண்ணிருக்கோம் சீரியல்ல. அப்போ வந்து அவர் வெளியிலயும் இப்படிதான் பயங்கர அரகண்டா இருப்பாரு, பயங்கர டாக்ஸிக்கா இருப்பாரு, என்னெல்லாம் புடிச்சு நல்லா போன்ல கத்தி விட்டுருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது வந்து யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்றது சத்தியமும் பண்ணாங்க, சத்தியமும் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அரோரா வந்து கமருதீன் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம நல்லாவே பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் இருந்ததை விட இந்த வீக் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாங்க.
அதுக்கப்புறமா வந்து கமருதீன் வந்து ஏன் பேசல அப்படின்னு கேட்கிறப்போ வந்து நான் உங்ககிட்ட சொல்லுவேன், சத்தியமா நான் சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்லி அரோரா தலையிலேயே வந்து கமருதீன் சத்தியம் கூட பண்ணியிருக்காரு. பட் அத வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டு உண்டியல போட்டு உடைச்ச மாதிரி வந்து திடீர்னு போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அரோராக்கும் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அரோரா வந்து கேக்குறாங்க, ஏன் எதுக்கு நான் உன்னை நம்பி சொன்னேன்ல, உன்னெல்லாம் நம்பி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கரெக்ட். பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ வந்து அதுதான் வந்து இன்சிடென்ட் ஆக்சுவலி மக்களே. ஸோ இதுக்காக தான் பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து நீ எப்படி வெளியில சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் சண்டை போட்டேன்னு சொல்லி பயங்கரமா நியாயப்படுத்துறாரு. அதுல நடுவுல பாத்தீங்கன்னா இது பயங்கர பெரிய ஃபைட்டா போகும்போது சேதுனனே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 5 மினிட் டிலே பண்றாங்க உள்ள வரத்துக்கு, வீட்டுக்குள்ள வரத்துக்கு. அப்புறம் சேதுண்ணா நம்ம உடனே உள்ள போயிடலாமா சைலண்டா அப்படின்ற மாதிரி சைலண்டா போய் நின்றாரு. போய் நின்றுட்டு ஒண்ணுதான் புரிய வச்சாரு. வெளியில என்ன வேணா இருங்க, வெளியில வந்துட்டு வெளியில இருக்கிற விஷயத்த உள்ள சொல்லக்கூடாது, அதான் அநாகரிகம் அப்படின்றத ஆடியன்ஸ் வாயாலே வர வச்சு சொல்லி புரிய வச்சாங்க. பட் அப்போ கூட கமருதீன் வந்து பயங்கர டென்ஷனா தான் இருந்தார். ஓகேவா? ஸோ இது வந்து பயங்கர டென்ஷனா இருந்து அது ஒரு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு தெரியாத மாதிரியே இருந்தாரு. ஸோ ஆதிரை வந்துட்டு அவங்க சொன்னது கரெக்டா அப்படின்றது வந்து ஓகே. பொண்ணுங்க வந்து காசிப்ஸ் பேசுறது நார்மல் தான். பட் அது வந்து அரோரா வந்து இவங்க கிட்ட வந்து எதுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஸோ இது வந்து அரோராவும் ஃபேஸ் பண்றதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சொல்லு உன்னோட கரெக்ட். கருத்து. நான் ஒண்ணுமே இல்லடா. டேய் நீ எவ்வளவு பெரிய வெள்ளை எவ்வளவு பெரிய கேவலமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் அந்த வீட்டுள்ள போகும்போது பர்சனல்லாம் தேவை கிடையாது. அங்க நீங்க எப்படி இருக்குங்கிறது தான் மேட்ரு. ஸோ எல்லாருமே வந்து ரேண்டம் பீப்புள்ஸா மீட் பண்ணிருக்கும் போது இப்ப நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா உள்ள போனாலுமே பர்சனை பத்தி நான் பேச போறது இல்லை. ஏன்னா அது தேவையும் இல்லை நமக்கு. ஸோ நம்ம என்ன அங்க கேம் ஆட வந்திருக்கோம், அவங்க கூட பாண்டிங்கா நீ எப்படி இருக்கியோ நீ இருக்க போற. ஆனா மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் கேம் ஆட தான் வரும். ஸோ அந்த கேம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்கு தேவையில்லாத அந்த டாக்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே பேசினாலும் இப்ப நீ நானும் பேசினாலும் நம்ம 2 கோழிலும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதை ஊதி 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 பெருசு பெருசா ஆகுறதுல எந்த இதுவும் நான் என்ன சொல்றேன். ஆதிரை வந்து அரோரா கிட்ட இப்படி சொன்னா அவங்க சொல்றத வச்சு இவங்க ஜட்ஜ் பண்ணி பேசாம போயிடுவாங்களா? இவங்க எப்படி இருக்காங்களோ நேச்சுரலா இருக்கலாமே. அதுதான் என்னோட கேள்வி. பேசாம போனதுனால இப்ப பிரச்சனையே. எப்படி நார்மலா இல்ல இருக்கீங்களோ அதே அதுல மாதிரி வந்து 2 பேரும். லாஸ்டா என்ன சொல்லியிருப்பா ஆதிரினா, நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் போது கண்டிப்பா ஒரு மனுஷங்க வந்து கொஞ்சம் டவுட் படலாம். ஓகேவா? அது வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா அது வந்து அந்த விஷயத்த வந்து சொல்லனால இவன் கமருதீனுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு தெரியல. அவர் வந்து இது மாதிரி பெரிய பிரச்சனை ஆக்குறது தேவையில்லை. இப்ப என்ன காமெடி என்னன்னா அந்த இஷ்யூ வந்துட்டு அரோராவும் ஆதிரையும் மட்டும் தான் பேசினாங்க. வீட்டுல யாருக்குமே தெரியாது. ஓகேவா? இப்ப இன்னைக்கு வந்து எல்லாரும் இவரு தான் போட்டு உடைச்சு இப்ப இவரே வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு ஜோக்கர் தான் வந்து கமருதீன் அப்படின்றத நான் சொல்லி முடிக்கிறேன். கரெக்ட். கிளவுன் கமு அப்படின்னு பேர் வச்சிடலாம் நம்ம இந்த ரீலுக்கு. ஓகேவா? பேசவே தெரியல அவனுக்கு. எங்க எஸ் பார்த்தாலும் பேச கண்ணா தெரியல. பின்னான்னு பேசிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருந்தேன். சீசன் 6ல அசீமோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாரா அப்படின்ற மாதிரி. அசீம் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு கண்டஸ்டன்ட் வின் பண்ணாரா அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா அவர் பேசும்போது ஒரு பாயிண்ட் இருக்கும். இவர் வந்து தேவையில்லாம விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சோ அதனால வந்து அந்த கிளவுன் கம்மு வந்து அடுத்த வாரம் மாறுவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு நடுவுல சீரியஸா போயிட்டு இருக்கும்போது 2 காமெடியான விஷயம் வந்துச்சு. என்ன அப்படின்னா திவாகர் வந்து பாத்தீங்கன்னா வினோத் வந்து அவரோட முதுகுல குத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. வினோத் வந்து உடனே கலாய்ச்சி விட்டாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு தண்ணி குடிக்கிற போகும்போது பாத்தீங்கன்னா திவாகர் அப்படி கைப்பட்டு கிளாஸ் உடைஞ்சிச்சு. சேதனனும் வந்து சீரியஸா கேட்டாங்க, என்னாச்சு திவாகர், என்னாச்சு, டென்ஷன் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அப்பாவே கேட்டாரு. அப்புறம் வந்து அப்ப கூட வினோத் வந்து கவுண்டர் வச்சாரு, சார் என் சம்பளத்துல புடிச்சுப்பாங்கலாம் கேக்குறாங்கன்னு சொல்லி. ஸோ உங்க ஆசைப்படியே பண்ணிடுவோம் திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு நல்ல பண்ணா போச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணா போயிட்டு இருக்க நேரத்துல ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த வார கடைசியில என்ன நடக்கும்னா எவிக்ஷன் நடக்கும். ஸோ அந்த எவிக்ஷன் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் எஸ் நம்மளோட கெஸ்ஸிங் வீண் போகல. கரெக்டா தான் நம்ம கேம் பாக்குறோம், ஃபாலோ பண்றோம். எங்களோட கெஸ்ஸிங்ஸ் படி இன்னைக்கு அப்சரா வந்து வெளியேறிட்டாங்க. ஸோ அப்சரா வந்து வெளியேறும் போது பாத்தீங்கன்னா பயங்கர சென்டிமெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா 2வது வாரம் தான். ஸோ அவ்வளோ ஒன்றும் இது எமோஷனலா இருக்காது. அண்ட் சபரி வந்து அவங்க ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பயண வீடியோவுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பிரசன்டபிளா இருந்துச்சு. அண்ட் சேது வந்து அவங்க ஸ்பெஷலி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் பயங்கரமா பாராட்டினாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டரா மாறுறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணாங்க, ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றது அது பெரிய பெரிய விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல நிறைய பேருக்கு அந்த ஜெண்டர் சேஞ்சஸ் இஷ்யூ வருது. பட் பேரண்ட்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம், தப்பு இல்ல. அது எல்லாருமே இருக்கணும்னு இல்ல. உங்களோட ஒப்பீனியன் மாறலாம். பட் இருந்தா அவங்க ஏத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நல்ல விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 வீக்ஸ்ல அவங்களால என்ன பண்ண முடியுமோ ஒரு டீசெண்டா விளையாடிட்டு போனாங்க. ஒரு கெட்ட பேர் இல்லாம, ட்ரோல் இல்லாம ஒரு நல்ல சோல் அப்சரா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அப்சராவுக்கும் வாழ்த்துகள். அண்ட் எஸ் இதை தொடர்ந்து என்னாச்சு அப்படின்னா லாஸ்டா வந்து கமருதீன் வந்து ஐ நீட் திஸ் மா
ஐ நீட் திஸ்மா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழுவ. பார்வதி பார்வை வந்து கட்டி போய்லாம் பார்த்தாரு. என்னாச்சுக்கம்மு, என்ன ஆச்சு, ஏன்டா அழுவுற, ஏ ராம் அப்படின்ற ஆஹா மாதிரி. சரிமா பண்ணிட்டான் பாரு, அவங்களே கொளுத்தி போடுவாங்க, அவங்க கிட்ட போய் சொல்றியே. அப்புறம் வந்து பார்வதி சாரி காமருதீன் சொல்றாரு, என்ன மச்சான் எதுக்கு மச்சான் உள்ள வந்து சொல்லணும், நான் வந்து போறேன் மச்சான் போறேன் மச்சான்னு சொல்லிட்டு நடுவில் அரோரா வந்துட்டாங்க. அவங்களும் டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கின காமருதீன், இப்படி பண்ணாத, உனக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, அப்புறம் நான் போறேன், நான் வந்து பிக் பாஸ் விட்டு வெளில போறேன், போய் தீபாவளி போய் கொளுத்துவேன் போட்ட பட்டாசு, அப்புறம் கொடைக்கானல் போறேன், பாண்டிச்சேரி போறேன், ஏதேதோ சொல்றாரு அவர் பாட்டுன்னு. என்னெல்லாம் சொல்ல முடியுமோ, போப்பா பிக் போப்பா. பாஸ் என்ன வந்து அவர் மாமியார் வீடுன்னு நினைச்சாரான்னு தெரியல, அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு. சோ அதனால வந்து அவர் வந்து என்னென்னமோ பேசுறாரு. அதுக்கப்புறம் அப்சரா வந்து சாரி அரோரா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, நானும் ஒண்ணு பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறமா ஆதிரை, அதுக்கப்புறம் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா துஷார் அவர் வந்து வாங்கின அதான் சூடுல சொல்ல வந்தேன் வந்துட்டு நானு. சம்மந்தமே இல்லாம அவர் சூடு தாங்காம பாருக்கும். வந்துட்டு பார்வதி போட்டு முறைக்கிறாரு. அதுக்கப்புறம் டேய் சும்மா நீ போடா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து தாய்க்கிழவி மாதிரி இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ துஷார் வந்து ஃபயர் ஆகுறாரு. அது எப்படிப்பட்ட ஃபயர் அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்ப்போம். அந்த சோ ஃபயர் இதுதான். பார்த்தோம். அப்புறம் ஃபயருக்கு அப்புறம் பார்த்தா 2 பேரும் கூட ஜாலியா சோஃபால உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பலூன் அக்கா, இந்த பக்கம் ஆதிரை கிட்ட. ஆமா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் இன்னைக்கு எபிசோடு. அண்ட் மொத்தத்துல ஒரு ஃபயரான ஒரு எபிசோடா இருந்துச்சு. நான் சொன்ன மாரி தான். காமெடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து யார கேட்கணுமோ அவங்களும் கேட்டாங்க. எவிக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட்டும் இருந்துச்சு. ஸோ பிளாஸ்டான ஒரு எபிசோட், வீக்கெண்ட் எபிசோடா வந்து முடிச்சுட்டாங்க. அப்புறம் அண்ட் ஒரே ஒரு பாயிண்ட். சொல்லுங்க, சொல்லுங்க. அதான் ஒரு இது மட்டும் விட்டோம் நடுவுல வந்து, என் கூட நேரடியா யாரால மோத முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க டேரக்டா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி சேதனா கேட்டாரு. சோ நிறைய பேர் வந்து பார்வ அடிச்சாங்க, நிறைய பேர் கன்னியாக்காவை அடிச்சாங்க, நிறைய பேர் சபரி அடிச்சாங்க. விக்ரமே வந்து சபரி அடிச்சாரு. இவர் வந்து நிறைய அந்த சசிகுமார் படத்துல குத்துற மாதிரி என்ன குத்துறாலும் குத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியலன்னு. அண்ட் பார்வோட ரீசன் சொன்னாங்க நிறைய பேர். அது வேலிடா இருந்துச்சு. என்னன்னா, நேரடியா நேரடியா சொல்ல முடியாம ஒரு விஷயம் ஏதாவது நடந்துச்சுன்னா அங்க வீட்டுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சொல்லி ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த விஷயமும் நல்லா இருந்துச்சு. அண்ட் கலையரசன் வந்து சபரிய சொன்னாருன்னு நினைக்கிறேன், என்ன சொன்னாருன்னு தெரியல. இது ஒரு விஷயமா சொன்னாரு. இந்த ஒரு விஷயம் டீடைல் பண்ணாரு. இது இல்ல நார்மலா குக்கிங் பண்ணாருன்னா அவரு எல்லாத்தையும் பண்ணிக்கிறாரு, கவர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உடைச்சாரு. அது சேதோ நான் தான் கேட்டேன், நீங்க குக்கிங் பண்ணிட்டு இருப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கலையரசனை கேட்டாரு. அண்ட் அந்த பாயிண்ட்டுமே சூப்பரா இருந்தது. அதுதான் ஏன் வன்மத்தை வந்து எழுதி வச்சு பின்னாடி கக்குற மாதிரி இருக்கு. அது அந்த ஸ்பாட்லயே சொல்லி நீ இது பண்ணா முடிஞ்சிருக்கும். தேவையில்லாத வெயிட் பண்ணி சொன்னாரு. அதுக்கு அவ்வளவா பெருசா ரியாக்ட் ஆகல அப்படிதான் சொல்லணும். அதுக்கு பாரு வந்து ஈன்றாங்க. இல்ல மெயினா என்னன்னா, இது கலையரசன் வந்து இந்த வாரத்துல வெளியிலேயே தெரியல அப்படின்னு சேது நேத்தே சொல்லியிருந்தாரு. ஸோ கலையரசன் வந்து பண்ற விஷயங்களும் வந்து ஏன் நீங்க வந்து இதுக்காக ஃபைட் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுதான் அவரு கேட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த வாரத்தோட முடிவோட எபிசோடு இதுதான். ஸோ அடுத்த வாரம், அதாவது நாளைக்கு தொடங்குது. நாளைக்கு ஒரு தீபாவளி செலிப்ரேஷன்லாம் அங்க இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அது எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ மக்களே, எஸ், ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி. உங்க ஃபேமிலியோட சேஃபா நீங்க கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. புது படங்கள்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ எஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நாளைக்கு மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோட் இருக்கும் நம்புறோம். வந்து உங்களை ரிவ்யூல சந்திக்கிறோம். அதுவரை உங்களை வந்து கடை சாத்திட்டு கிளம்புவது நான் உங்கள் நிஷான் மற்றும் சஞ்சய். பை பாய். சஞ்சய்.